இதுதான் உங்களோட ஃபார்மேட் ஆக்சுவலி. ஸோ இந்த வருஷம் நீங்க பரீட்சை எடுக்க போறீங்கல்ல, போன வருஷம் வந்து வேற, இந்த வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஃபார்மேட் 2021ல பாத்தீங்கன்னா கர்த்தாஸ் வந்து சேம், நோ டிஃபரன்ஸ். பேப்பர் 1 பேப்பர் 2 ரிமைன் சேம். பேப்பர் 1 40 கொஸ்டின்ஸ் ரிமைன் சேம். டைமும் ரிமைன் சேம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இடத்துல, ரைட்டா? டைம் மாறி இருக்கு ஆக்சுவலி. பழைய ஃபார்மேட் வந்து 1 ஹவர் 5 நிமிஷம் தான், இப்போ 1 ஹவர் 30 நிமிஷம் ஆக்சுவலி டைம். இங்க பாருங்க பேப்பர் 2. பேப்பர் 2 தான் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலி. மிந்தி வந்து பேப்பர் 2ல வந்து பாகன் ஏவும் பாகன் பி மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப பாகன் ஏ, பாகன் பி, பாகன் சி 3 பாகன் வந்துருச்சு ஆக்சுவலி. புரியுதுங்களா? அப்ப 3 பாகன் வந்தோடனே மார்க் வந்து 3ஆ டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா பாகன் ஏக்கு வந்து 40 மார்க்கு, பாகன் பிக்கு 45 மார்க்கு, பாகன் சிக்கு வந்து 15 மார்க்கு. இப்போ பாகன் சில வந்து நம்மளுக்கு வந்து 2 கேள்வி கொடுப்பாங்க, அதுல 1 சூஸ் பண்ணணும். பிடிஎஸ் 2 தான். மற்றது எல்லாமே எல்லா கேள்வியும் செஞ்சாகணும். பாகன் ஏல 10 கேள்வி, பாகன் பில 5 கேள்வி, பாகன் சி 2 கேள்வியில 1 கேள்வி, 15 மார்க்கு. சரிங்களா? பழைய ஃபார்மேட் இந்த மாதிரி 2007 இதுக்கு முன்னுக்குள்ள ஃபார்மேட்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பாகன் பில அந்த 4 கேள்வி வரும். கிராஃப், ஸ்டாட்டிஸ்டிக், கொஞ்சம் ஆன் பிளான். இந்த 4 கேள்வி செஞ்சாலே 48 மார்க் கிடைச்சிடும். இந்த 4 கேள்வி 48 பிளஸ் ஆப்ஜெக்டிவ்ல ஒரு 20 ஆப்ஜெக்டிவ் புஷ் பண்ணனா நம்மளுக்கு 70 மார்க் வந்துடும். 50 மார்க் பாஸ், நோ ப்ராப்ளம், ஃபிக்ஸ் ஆச்சு. அப்ப நம்மளுக்கு தெரியும் இதான் ஃபார்மேட், இப்படி மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது எந்த கொஸ்டின் எந்த இடத்துல வரப்போகுது. அப்ப பேசிக்கா எங்கெல்லாம் வந்து மார்க் கூட வருமோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்தாகணும். நம்ம அதுக்காக தான் இப்ப நம்ம புஷ் பண்றோம். எல்லாம் எங்கெல்லாம் மார்க் கூட வருமோ அங்க எல்லா இடத்துலயுமே அல்ஜிப்ரா இருக்கு, எக்ஸ்வா இருக்கு. சொல்லுங்க. அதாவது இப்ப இந்த பரீட்சை, இப்ப இந்த கர்த்தா சொன்ன கர்த்தா 2 இருக்குல்ல, இப்ப இதே மாதிரி ஒரு 3 மாசம் அதுல படிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். படிச்ச பிறகு பரீட்சை இதே மாதிரி ஸ்டெப்ல கொடுப்பீங்களா சார்? எதுவும் நம்ம பேசிக்கா சில பாப் நான் கோத்ரூ பண்ணிட்டேன்னா நான் கொடுக்க முடியுங்கய்யா. ஏன்னா வந்து நான் கேள்வி செய்யணுன்றப்ப அந்த பாப் மட்டும் தான் எடுக்க முடியும் கேள்வி. நானு இல்லைன்னா நான் எல்லா பாப்பும் செஞ்சு கொடுக்க முடியும். எல்லா பாப் கொடுத்தனாக்கா நீ பாப்பீங்க சில கேள்வி வந்து நீ படிச்சிருக்கே மாட்டேங்க, உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி வரும். ஓகே சார், ஓகே சார், புரியுதுங்களா? சோ அந்த டைம்ல நான் யோசிச்சுட்டு நான் சொல்றேன் உங்ககிட்ட. சில கேள்வி இருக்கும், பட் நம்ம இக்னோர் பண்ணிட்டு எது உங்களுக்கு தெரியுமோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ நம்ம பார்ப்போம் அதுல நம்மளுக்கு 40-50 மார்க் வருதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலி. ஓகே சார், ஓகே சார். இல்லைங்களா? இல்லைன்னா அந்தந்த பகாகியன்ல வந்து இப்ப லெட்ஸ் சே பாகன் சி ஒரு கேள்வி மட்டும், இப்ப குவாட்ராட்டிக்ல பாகன் சில கேள்வி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப குவாட்ராட்டிக்ல 15 மார்க் கேள்வி வந்து இப்படிதான் இருக்கும், செஞ்சா 15 மார்க் வருதான்றத நம்ம பார்க்கலாம், அங்கேயும் செஞ்சு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஓகே சார். ஃபுல் ஃபார்மேட் வராது, ஆனா அந்த இடத்துல அந்த கேள்வி வந்து எப்படி இருக்குன்றது நான் கொடுக்க முடியுங்க. ஓகே சார், புரியுதுங்களா? ஏன்னா பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க 16 கேள்வி ஆன்சர் பண்ணணும். 16 கேள்வி வந்து நம்ம முதல்ல சொன்னேன், நம்ம படிக்க போறது 8 இல்லைன்னா 10 பாப்பு தான் படிக்க போறோம். ஒரு பாப்புக்கு ஒரு கேள்வி வச்சு 16 கேள்வி நம்மளுக்கு வராதுங்க. சோ அப்போ வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து பரீட்சை போறதுக்கு முன்னுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குமோ வேற ஸ்டேட் பிரின்சிபால் நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், உங்களால வந்து பாசிங் மார்க் வேண்டிய மார்க் உள்ள கேள்வி நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஒன்னும் பேலன்ஸ் இல்ல, நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல அதை நம்ம செய்ய முடியாது. அப்ப அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா அதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு பாசிங் கிடைக்குமோ ஒரு 60 மார்க் தேவையான சிலபஸ் சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃப்ரம் தேர் யூ கேன் மூவ் ஆன். புரியுதுங்களா? பிகாஸ் we are not enough டைம் பத்தாது, அதான் பிரச்சனையே. எல்லாமே கொடுக்கணும்னு எனக்கு ஆசை ஆக்சுவலி. ஆனா வந்து அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 2 days once 3 days once கிளாஸ் மீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ ஃபார்மேட் சேஞ்ச் இதுதான். சோ உங்களுக்கு பாய்கன் பேப்பர் 1ல 40 क्वेश्चन 40 ஆப்ஜெக்டிவ் இருக்கும். we go with objective. சரிங்களா? பாய்கன் கர்த்தாஸ் 2க்கு 3 பாய்கன் பிரியும். பாய்கன் ஏ, பாய்கன் பி, பாய்கன் சி. பாய்கன் ஏல 10 கேள்வி மொத்தம் 40 மார்க். 10 கேள்விக்கு 40 மார்க்னாக்கா ஒரு கேள்வி லெபே குராங் 4 மார்க் வரும். ஆனா எல்லா கேள்வி 4 மார்க்கா இல்ல, சில கேள்வி 3 மார்க்ல இருக்கும், சில கேள்வி 4 மார்க்ல இருக்கும், சில கேள்வி 5 மார்க்ல. அப்ப 3, 4, 5 இந்த ரேஞ்ச். புரியுதுங்களா? அப்ப இந்த ரேஞ்ச்ல தான் வந்து பழைய ஃபார்மேட்டும் இருந்துச்சு. பழைய ஃபார்மேட் இதே மாதிரி தான் இருந்துச்சு. மார்க்கோட ரேஞ்ச் வந்து 3, 4, 5 தான் இருந்துச்சு. இப்பயும் 3, 4, 5 தான். புரியுதுங்களா? மிந்தி வந்து பாய்கன் பில 5 கேள்வி இருக்கும், 4 ஆன்சர் பண்ண, ஒரு கேள்விக்கு 12 மார்க். இப்ப அது இல்ல. now the change. பாய்கன் பி வந்து 5 கேள்வி தராங்க, 5 கேள்வியும் ஆன்சர் பண்ணி ஆகணும், ஒரு கேள்விக்கு 9 மார்க், 45 மார்க். இதுவும் அதே மாதிரி தான். பிக்ஸா 9 மார்க் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணி ஆகணும்ன்றப்ப கேள்வி வந்து அவங்க சேம் ஆக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு கேள்விக்கு 10 மார்க், ஒரு கேள்வி 6 மார்க், ஒரு கேள்வி 3 மார்க் வரலாம். ஆனா மொத்தமா அங்க நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது 5 கேள்வி தான் இருக்கும். 5 கேள்விக்கு 45 மார்க் வரும். சரிங்களா? பை ரைட் 999 வரணும்ல.
பிளஸ் மைனஸ் ஒன்னு கூட போகலாம். ஏன்னா எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணுன்றப்ப அந்த மார்க் வந்து எக்ஸாக்ட்லி சேமா வராது. பேக் அண்ட் சீக் எஸ், ரெண்டு கேள்விதான். 2 கேள்வியில ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணணும். அந்த ஒரு கேள்வி வந்து we must get 15 marks. அப்ப அந்த 2 கேள்வியும் question 1 and question 2 ரெண்டுமே சேம் மார்க்கா தான் இருக்கும். 15. இது ஆன்சர் பண்ணாலும் 15, இது ஆன்சர் பண்ணாலும் 15. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்ல சார் நான் ரெண்டுமே ஆன்சர் பண்ண போறதுனாக்க எஸ், உனக்கு டைம் இருந்தா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா மார்க் பண்றவங்க 2 கேள்வி மார்க் பண்ணுவாங்க. எது மார்க் திங்கியா இருக்கோ அதுதான் அவங்க எடுப்பாங்க. 2 மார்க் எடுக்க மாட்டாங்க. இதுல 10 மார்க், அதுல 12 மார்க்னா 12 மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க, 10 மார்க் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கேள்வி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. பட் தே வில் மார்க் போத் क्वेश्चन. அவங்களால வந்து இது ஒண்ணுதான் நான் ஒண்ணாவது அந்த மாதிரி கிடையாது. ரெண்டுமே மார்க் பண்ணிட்டு எது மார்க் திங்கியோ தே வில் சூஸ் தேட்ல. சரிங்களா? பை கேன் சி ஓட. சோ இதுல வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் வரும். சோ ஆர்எஸ் பாத்தீங்கன்னா empat dua. empat வந்து ஆர்எஸ் 2. empat lagi ஆர்எஸ் sederhana. திங்கினா 2 கேள்வி. அப்ப மொத்தமா 100 மார்க்ன்றப்ப அதுல 20 மார்க் தான் வந்து ஆர்எஸ் திங்கி. ஆர்எஸ் திங்கி மீன்ஸ் ரொம்ப கஷ்டமான, கொஞ்சம் யோசிச்சு நீட்டா செய்யற மாதிரி இருக்கும். 20% மார்க் தான் அந்த மாதிரி கேள்விங்க இருக்கும். 40% மார்க் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்எஸ் 2 லோவர் மார்க் பேசிக் செஞ்சாலே மார்க் அடிச்சிடும். அப்ப நம்ம அங்கதான் டார்கெட் பண்ண போறோம். அந்த ஆர்எஸ் 2 40 மார்க்கும் ஆர்எஸ் செட்ரஹானால பாதி 40ல பாதி 20 மார்க் 60 மார்க். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம புஷ் பண்ண போறோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ என்னென்ன டாபிக் கால்குலேட்டர் சொல்லிட்டேன். இந்த 4 கால்குலேட்டர் பார்க்கலாம். ஜியோமெட்ரி வேணும். ஓகேங்களா? பாப் வந்து நம்மளுக்கு பரீட்சையில படிக்க போறது திங்கத்தான் சத்துல இருந்து திங்கத்தான் லீம எல்லா பாப்புமே பரீட்சைக்கு வருது. புரியுதுங்களா? மீன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வரும். ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வராது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபார்ம் 1லயும் வரலாம், ஃபார்ம் 2லயும் வரலாம், ஃபார்ம் 4லயும் வரலாம், ஃபார்ம் 5லயும் வரலாம். எல்லாமே சேர்ந்து தான். சரிங்களா? சோ இப்போ ஃபார்ம் 1ல பார்த்தோம்னா nombor dan operasi, statistik, kebarangkalian, matematik berkaitan dengan algebra. இப்போ இதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து வெறும் ungkapan algebra மட்டும் தான் கோத்துருப்போம். மற்றதெல்லாம் அதுல எடுக்கல. sukatan dan geometry. அப்ப இதுதான் வந்து ஃபார்ம் 1. இதோட கண்டினியூஷன் தான் ஃபார்ம் 4ல, ஃபார்ம் 2ல பாருங்க. அதே டாபிக்ல தான், ஆனா பாப் மாறுது. இங்க nombor dan operasiல nombor nisbah, faktor, kuasa 2, punca kuasa 3. ஆனா இங்க பாருங்க nombor dan operasiல pola dan jujukan. அப்ப இந்த pola dan jujukan வரப்ப நம்மளோட லிங்க், இதோட நாலேஜ் வந்து will come from இங்க. ஒன்னாவது ஃபார்ம் 1ல உள்ள நிஸ்பா ஃபேக்டர், அங்க இருந்து தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதோட கண்டினியூஷன் தான் போலார் அண்ட் ஜுஜுகான் கீழ வரும். புரியுதுங்களா? இங்க படிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு பாருங்க. ஃபார்ம் 2ல ஸ்டாட்டிஸ்டிக் barangkalianல sukatan kecenderungan memusat. இந்த பாப் இருக்கு தானே பாருங்க. இந்த ஃபார்ம் 2ல படிச்ச பாப் உங்களோட ஃபார்ம் 5ல பாருங்க. tingkatan 5ல ஸ்டாட்டிஸ்டிக் barangkalian கீழ sukatan serakan atau kumpul பாருங்க. sukatan serakan. ஃபார்ம் 2ல kesukatan kecenderungan memusat. இது ரெண்டுமே கனெக்டட். ஓகேங்களா? இங்க என்ன படிக்கிறோமோ இத பாருங்க. இங்க இருக்கா கனெக்டட், இங்க வருதுறோம். ஃபார்ம் 2ல உள்ளதுதான் will bring to form 5. சரிங்களா? அப்ப நம்ம ஃபார்ம் 2ல படிப்போம், அதுக்கப்புறம் ஃபார்ம் 4லயும் படிப்போம். இங்க தம்பா பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்களே, sukatan serakan data terkumpul. இதோட கண்டினியூஷன் will go together. அப்புறம் ஃபார்ம் 5ல sukatan serakan data terkumpul. அப்ப இங்க sukatan serakan ஃபார்ம் 5லயும் படிக்கிறோம், sukatan serakan ஃபார்ம் 4லயும் படிக்கிறோம், sukatan serakan pengenalan data ஃபார்ம் 1ல டாட்டா மட்டும் படிக்கிறோம், ப்ரோசஸ் பண்ணாத டாட்டா. அப்புறம் sukatan kecenderungan memusat பாருங்க. ஃபார்ம் 1ல படிச்சது ஃபார்ம் 2ல படிக்கிறோம், ஃபார்ம் 3ல படிக்கல அதை பத்தி, ஃபார்ம் 4ல படிக்கிறோம், ஃபார்ம் 5ல. இந்த 4 வருஷமும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பாப் படிச்சுட்டு தான் பரீட்சைக்கு போவோம். இப்போ இது வந்து நம்மளோட ஒரு ஹை ஹேண்ட் கொஸ்டின். ஆக்சுவலி 15 மார்க் இல்லைன்னா 9 மார்க் கன்ஃபார்மா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து இந்த பாப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி, எவ்ரி இயர் வரும். ஸோ நம்மளும் இந்த பாப்பை கோத்ரூ பண்ணுவோம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாப் கோத்ரூ பண்றப்ப இதே மாதிரி தான் நான் முதல்ல இருந்து வரணும். புரியுதுங்களா? ஆனா நாட் டிஃபிகல்ட். ஏன் டிஃபிகல்ட் இல்லைன்னா உங்களுக்கு அல்ஜீப்ரா புரிஞ்சிச்சுன்னா இந்த பாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபால் இன் பிளேஸ். புரியுதுங்களா? உங்களுக்கு கூட்டல் கழித்தல் தம்பா தோலா புரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் தம்பா தோலா செஞ்சிடலாம். ரைட்? அதே மாதிரி தான் அல்ஜீப்ரா புரிஞ்சிச்சுன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபால் இன் பிளேஸ். ஃபார்முலா மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த ஃபார்முலா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்களா கன்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. புரியுதுங்களா? சோ இதுதான் அந்த பாப்ஸ் என்னென்ன இருக்குன்றது எவ்ரி இயர் நம்ம படிக்க போறது. இப்ப நம்ம இன்னைக்கு படிக்கிறது என்னன்னா ஃபார்ம் 1ல ungkapan algebra. புரியுதுங்களா? இங்க இருந்து நேரா ரூமூஸ் அல்ஜிப்ரா படிப்போம் ஃபார்ம் 2ஓட. நான் அதுலயே சேர்த்துட்டேன் ஆக்சுவலி. ரைட்டா? அதோட இப்ப ஃபார்ம் 4ல இங்க ஃபார்ம் 4ல
பெர்சமான் குவாட்ராட்டிக் நம்ம செய்யறது இப்ப இங்க ஒரு பாப் மிஸ் ஆச்சு மேல பெர்சமான் குவாட்ராட்டிக் இருக்கு சோ பெர்சமான் குவாட்ராட்டிக் முடிச்சிட்டு தான் அசாஸ் நம்பர் வருவோம் நம்ம ஆக்சுவலி ஓகே இதுதான் நம்ம பேசிக்கா இப்ப படிக்கிறது ஆக்சுவலி ஃபங்க்ஷி டன் பெர்சமான் குவாட்ராட்டிக் இப்ப கைதான் அல்ஜிப்ரா இருக்கு பாருங்க இதுல இருக்கு ஃபங்க்ஷி டன் பெர்சமான் குவாட்ராட்டிக் இந்த பாப் கொண்டு இப்ப நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒன்னா கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஃபார்ம் 1 தனியா ஃபார்ம் 2 தனியா படிக்கல டுகெதர் வில் பிரிங் சோ அதனால தான் நம்ம முதல்ல போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இதுதான் நம்ம ரெக்கார்ட் கேபாட் क्वेश्चंस ஓகே இதெல்லாம் சொந்த क्वेश्चंस நான் வரேன் இல்ல இந்த சொந்தோல இல்ல கேள்வி இல்ல வைக்கல பட் நம்ம இதுதான் நம்ம செய்ய போறோம் ஆக்சுவலி சரிங்களா எனி क्वेश्चन so far anyone ask இல்ல சார் இல்ல ஓகே now so come back to algebra so remember நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சப்ப நமக்கு தெரிஞ்ச நம்பர் 0 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் நம்பர்ஸ் அப்படி நம்ம படிச்சிருந்தோம் இப்போ என்ன நடக்குதுனாக்கா நம்பரே இல்ல நோ நம்பர்ஸ் நம்பர் இல்லாம கணக்கு செய்ய முடியுமான்றது தான் கேள்வி வித்அவுட் நம்பர் தன்ப நம்பர் ஓகேங்களா ரெண்டாவது உங்களுக்கு புரியணும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து வேல்யூ நம்பர் ஃபிக்ஸ் பண்ணது தான் இப்போ இந்த 5 வெள்ளி வந்து 5 ரிங்கெட் வேல்யூ நம்பர் ஃபிக்ஸ் பண்ணது தான் புரியுதுங்களா அந்த வேல்யூ ஏன் வந்துச்சுன்னா காரணம் இருக்கு ஆசாஸ் நம்ம படிக்கிறப்ப அது நமக்கு புரியும் 5னா ஏன் 5ன்ற வேல்யூ இப்போ உங்ககிட்ட கையில வந்து ஒரு 100 வெள்ளி நோட் இருக்கு தானே ஆக்சுவலி அது வந்து ஒரு பேப்பர் தான் புரியுதுங்களா அதுல பாத்தீங்கன்னா பேங்க் கவர்னர் சைன் வச்சிருப்பாங்க ஏன் சைன் வைக்கிறாங்க பேங்க் கவர்னர் ஏன் சைன் வச்சிருக்காங்கன்னா பேங்க் கவர்னர் மெம்பரிக்கன் அஷூரன்ஸ் வாரண்டி கேரண்டி பண்றாங்க இது வந்து 100 வெள்ளியான மதிப்பு உள்ள பேப்பரு இந்த பேப்பர் வந்து 100 வெள்ளியான மதிப்பு இருக்கு இந்த பேப்பருக்கு அப்படின்னு அவங்க சைன் வச்சனாலதான் நம்ம அதை 100 அக்செப்ட் பண்றோம் நாளைக்கே வந்து 100 வெள்ளி நோட்டோட மதிப்பு எல்லாம் 50 வெள்ளி தான் சொன்னாங்கன்னாக்கா அந்த 100 வெள்ளி 50 வெள்ளியா மாறிடும் இவன் அங்க 100 நம்பர் இருந்தாலும் அதோட மதிப்பு 50 வெள்ளியா மாறிடும் புரியுதுங்களா சோ அதுதான் அந்த மதிப்பு அந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வரல நம்ம கொடுக்குறோம் அதோட வேல்யூ இவ்வளவு அப்படின்றது நம்ம செட் பண்றது தாங்க சோ அதுதான் பிரிங் டு தி நம்பர்ஸ் புரியுதுங்களா சோ ஒரு எழுத்து ஒரு வடிவம் அந்த நம்பர்ன்றது ஒரு வடிவம் 5ன்றது இது ஒரு வடிவம் இந்த வடிவமோட வேல்யூ 5 உள்ள வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம செட் பண்றோம் புரியுதுங்களா இட்ஸ் a பந்தோ அந்த பந்தோல நம்ம சொல்ற இவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு புரியுதுங்களா சோ அதே மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கும் A B C D னு we have numbers அப்ப இதுவும் அதே மாதிரி தான் it is a பந்தோ மக்க இதுக்கும் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலாம் புரியுதுங்களா இந்த பந்தோக்கும் நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்கலாம் மேல உள்ள நம்பர்ஸ்க்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 9னா அது உள்ள 9 ஒரு 9 ஒரு வழி இருக்கு இல்லனா 20 18 50 காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் ஓகேங்களா 5 வழினா அது உள்ள 5 ஒரு வழி இருக்கு இல்லனா வந்து 10 50 காசு இருக்கு அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கனால நம்ம கவுண்ட் பண்றோம் அந்த மாதிரி இப்போ ABCDன்றப்ப we don't know the value அதுக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியாது புரியுதுங்களா so we are going to do that without the value இல்லாம நம்ம செய்ய போறோம் அதுதான் அல்ஜிப்ரா ஆக்சுவலி நமக்கு ஒரு பந்தம் இருக்கு so still as a calculation புரியுதுங்களா அப்போ எப்படி செய்யறோம் அதுதான் அந்த இடத்துல எது செய்யலாம் எது செய்ய முடியாது அதுதான் அல்ஜிப்ரா ரூல்ஸ் இப்ப so பேசிக்கா வரப்ப நமக்கு ஒரு கணக்கு வருது இப்ப duo x தம்பாடுங்க x ஓகே duo x அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா 2 x இருக்கு இது உள்ள வந்து 2 x தம்பா பண்றாங்க 2 x தம்பா பண்ணாதான் நமக்கு 2 x வரும் புரியுதுங்களா இப்போ லெட்ஸ் சே வந்து 4 கூட்டல் 4 கூட்டல் 4 விட என்ன வரும் 12 டோப்லா ரைட் எப்படி கிடைச்சிச்சு 3 4 3 और 4 எல்லாம் டோப்லா அப்படினா 3 4 பாத்தீங்களா பக்கத்துல அந்த 4 வந்து 3 தடவை ஒரு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம் அதான் வந்து 12 வருது சோ அதே மாதிரி duo xனாக்க 2 x இருக்கு அப்ப இன்னொரு x கூட சேருது அப்ப என்ன ஆகும் இப்ப 3x ஆ மாறும் duo x நக்கஞ்சடி 3x சோ அதுதான் வேல்யூ அப்ப அது மாதிரி தான் அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம் ஏன் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு வரப்ப வந்து கிண்ண சம இதுதான் நம்ம கீவேர்ட் ஓகேங்களா தம்பா தோலாக்கு கிண்ண
sama. Apa 2x tolak dengan x. Apa நம்மளுக்கு 2x இருக்கு. இதுல ஒரு x தோலா பண்றோம். அப்போ ஒரு x போச்சுனா மிஞ்சி இருக்குது ஒரே ஒரு x தான். சோ அப்ப 2x tolak x sama dengan x. புரியுதுங்களா? boleh follow இதுக்கு மட்டும் இப்போ இத மட்டும் பாருங்க. நம்ம முதல்ல நான் போல இத மட்டும் ஓகேவா இருக்கா? இதுக்கு முன்னுக்கு கன்ஃபியூஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கா? சார் கிளியரா இருக்கு சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வருது சார். ஓகே வெரி குட். அதே ட்ராக்ல போயிட்டே இருங்க. ஓகே இப்போ இதே இடத்துல வருது. இப்போ இந்த மாதிரி வரப்ப வந்து duo x tambah y. இது பாருங்க xன்றது ஒரு ஃபேமிலி, இது வேற ஃபேமிலி. இது x நம்பர்ல இருந்து ஒரு வேல்யூ இருக்கு, xக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா 6ன்றது ஒரு நம்பர், 7ன்றது வேற நம்பர். பந்தோ மாறுறப்ப வேல்யூ மாறுது. அதே 6 வந்து 7ல வராது. நம்ம 7 வெளிய சொன்னா 7 ஒரு வழி இருக்கு, ஒரு 14 50 காசு இருக்கு. 6 வெளினா 6 ஒரு வழி தான் இருக்கு. அப்ப டிஃபரண்ட் வேல்யூ பந்தோ மாறுறப்ப அதோட வேல்யூவும் மாறுது. ஆமா தானே? அப்ப வேல்யூ மாறுறப்ப நம்ம செய்ய முடியாது. தபுலே selesai because இது வேற இது வேற. இனி லைன் அப்ப இதோட ஆன்சர் வந்து duo x tambah dengan y அப்படியே எழுதிரோம். ஏன்னா நீலா இதே சமம். அந்த நீலா தெரியல, நம்ம லேட்டா தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட்? இப்போக்கே அதோட நீலா நமக்கு தெரியாத பட்சத்துல kita tak boleh selesaikan dia. Yang ini boleh selesai. ஏன்னா நீலா இதே சமம். இதுவும் x இதுவும் x. bentuk yang sama. Bila bentuk yang sama maka boleh selesai. சொல்லுங்க சார். சொல்லுங்கயா, விளங்குது. இப்ப இது வந்து y வந்து அது பெருக்கல் பட்டாதான் அங்க 1 வருமா? இப்ப இல்லனா அந்த xy வந்து அது பெருக்கல் வேற. பெருக்கல் வந்து நான் குணத்துல வரேன். இப்ப நம்ம பெருக்கல் செய்யறப்ப நம்ம டாராப் தான். அப்ப டாராப் வந்து நான் நம்பர் மாத்திறேன், y எடுத்துறேன். duo p டாராப் dengan q. இது வந்து பெருக்கல். டாராப் வந்து வேற மாதிரி ஆயிரும். தம்பாக்கு வேற ரூல், டாராப்க்கு வேற ரூல். இப்ப நீங்க நம்பர் 2 இங்க நம்பர் வந்து ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்ப 2 வந்துரும். p டாராப் q p q அவ்வளவுதான். டாராப் பண்றப்ப டைரக்டா போட்டுருவோம். தம்பா தோலா வந்து 1 தம்பா பண்ண வேணாம். அப்ப 3 xy வராது, அப்படியே வச்சு எடுத்தான். ஆமா 3. இப்ப tiga duo x duo x டாராப் dengan y சொல்றீங்களா? அப்ப 3 அப்ப duo டாராப் 1 duo தானே? x டாராப் y xy. ஏன்னா xும் yும் மதிப்பு என்னென்ன வேல்யூ தெரியல, அப்ப xy அப்படியே வந்துரும். இல்ல சார், இப்ப வந்து கழித்தலுக்கு வந்து ஓகே அது வந்து ஒரே இதுல இல்லாத வச்சு அதுல கணக்கு வராது. ஆமா இப்ப இப்ப let's say 4p தோலா 1 தோலா. இப்ப 3p தோலா 3q வரப்ப இத நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 4 3 வேல்யூ தெரியும் சொல்றோம். பட் 4 3 நம்ம டாராப் பண்ணன்றப்ப அது வேல்யூ மாறிடும். பிகாஸ் டாராப் தான் முதல் செய்யணும். அப்ப நம்ம டாராப் பண்ண பிறகு தோலா பண்ண முடியும். ஆமா தானே? ஓகே சார், ஓகே சார். அப்ப இது நம்ம டாராப் பண்ண முடியாத பட்சத்துல நமக்கு வேல்யூ தெரியல, p ஓட வேல்யூ என்னது q ஓட வேல்யூ என்ன தெரியல. தெரியாத பட்சத்துல நம்ம இது சால்வ் பண்ண முடியாது. அப்ப இது என்ன ஆகும்? இப்ப 4p tolak 3q அப்படியே வந்துரும். ஏன்னாக்கா bentuk tak sama. p lain bentuk, q lain tak boleh sama baru selesai. For example 4p tolak 3p. ரெண்டு பக்கமும் bentuk dia sama. அப்ப p பின்னால் கன்ஃபார்மா வந்துரும். 4 tolak 3 1. அப்ப 1p. அப்ப 1 எழுத தேவையில்லை. விட ஜப்பான்ல p. புரியுதுங்களா? சார் இப்ப வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீலாய் சமமா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ஜவாப்னு கண்டுபிடிக்க முடியும். சார் விளங்கல சார். சொல்லுங்க. இப்ப வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து அதோட நீலாய் சமமா இருந்தா மட்டும்தான் வந்து ஜவாப்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அந்த நீலான்றது அந்த பந்து அந்த xy இருக்குல அதுதான். புரியுதுங்களா? ஓகே சார், புரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப duo 3b tambah dengan 5b. பாத்தீங்களா? பின்னால b இருக்கு. அப்ப வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். b வந்துரும், 8 வந்துரும். வெரி குட். அந்த மாதிரி வந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு c tambah dengan ஒரு c. ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப c tambah c எத்தனை c இருக்கு? 2 c. இது நம்ம சால்வ் பண்ணலாம்.
இதுவே வந்து இப்ப 3C tambah dengan 2C kuasa 2. இங்க C, இங்கேயும் C தான். ஆனா வந்து ஒன்னு kuasa 2, ஒன்னு நார்மல். அப்ப சமமா சமம் இல்லையா? சமம் இல்ல சார். சமமா சமம் இல்லையா? சமம் இல்ல சார். சமம் இல்ல. walaupun dia C, kuasa 2 வரப்ப வேல்யூ மாறிடும். அப்ப it is not same. அப்ப சமம்ன்றப்ப விட வந்து 3C tambah 2C kuasa 2 அப்படி எழுத வேண்டியதுதான். Because dia tak sama. Bila sama baru boleh selesai. Tak sama tak boleh selesai. Okay. So இதுதான் பேசிக். ஒன்னாவது அல்ஜீப்ரால அல்பாபெட் கூட வேற ஆள் இருக்காங்க. அது யாருன்னே தெரியல. இந்த மாதிரில x y z a b c d யாருன்னா இருக்கலாம். அந்த மாதிரி வர்றப்ப எப்படி சால்வ் பண்றது இதுதான். ஒன்னாவது தம்பாத்தோலா. அதுக்கு தம்பாத்தோலா புரிச்சா? anyone still has clear confusion கொஞ்சம் இருக்க வச்சோம். பாருங்க இப்போ இன்னும் கிளியர் ஆகிட்டே வருது சார். dua pq tambah 2p. இப்ப பாருங்க இங்க pq இங்க p. bentuknya lebih kurang same ஆனா q missing. இப்ப தம்பா பண்ண முடியுமா முடியாது? முடியாது சார். முடியாது சார். அதே நம்ம ஆன்சரா எழுதலாம் tambah 2p. சோ ஆன்சர் தம்பா பண்ண முடியாது. walaupun இங்க p இங்கேயும் p இருந்தாலும் அடிஷனலா ஒரு ஆள் இருக்காங்க இங்க. யாரு? q. பக்கத்துல q இல்ல. அப்ப சால்வ் பண்ண முடியாது. you have to write back. bila dia sama baru boleh selesai. For example For example 2PQ tambah 10PQ. அப்ப பாருங்க இங்கேயும் PQ இங்கேயும் PQ. அப்ப விட 12PQ. புரியுதுங்களா? சோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 2PQ tambah 8QP. இது சால்வ் பண்ண முடியாதா? முடியாது சார். முடியுமா முடியாதா? முடியாது சார். இங்க P இருக்கு, இங்கேயும் P இருக்கு. இருக்கா இல்லையா? இங்க Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு. சமமா இல்லையா? ஆனா அதோட இடம் வந்து மாறி மாறி இருக்கு. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். 2 darab 5, 5 darab 2 விட சேமா சேம் இல்லையா? சேம் சார். சேம் தான் சார். மேலும் சேமா தான் வரணும். P darab Q, Q darab P. பக்கத்துல இருக்குன்னா darab பண்றாங்கன்னு அர்த்தம். P darab Q ஒரே விட தான் வரும், Q darab P ஒரே விட தான் வரும். ஆமா சார். அப்ப விட சேமா தான் இருக்காங்க. एक्चुअली லொகேஷன் அந்த இடத்துல பந்தோ சேம், அதோட வேல்யூ பந்தோ சேமா தான் இருக்குன்னா சேம் தான் சார். அப்ப சேம் பண்றப்ப என்ன ஆகும்? 10 PQ. சோ அது இடம் மாறி இருக்கனால பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. as long அது ரெண்டுமே இருக்கான்றது தான் கேள்விக்குரிய அந்த இடத்துல. ஏன்னா பக்கத்துல இருந்தா டாராப். இப்ப இந்த மாதிரி இந்த லிம பி இருக்கிற அர்த்தம்னா லிம டாராப் dengan b. அந்த b க்கு வேல்யூ என்னன்னு தெரியாதனால நம்ம டாராப் பண்ணல. இன்னும் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா டாராப் பண்ணிடுவோம். அந்த தெரியாதனால தான் நம்ம ஒரு பந்தோ வச்சிருக்காங்க. x ன்னு ஒரு பந்தோ, b ன்னு ஒரு பந்தோ, pq ன்னு ஒரு பந்தோ வச்சிருக்காங்க நம்ம. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, anyone else? So இது வந்து தம்பா தோலா. இது வந்து தம்பா தோலா. இப்ப டாராப் பாக்கி வரப்ப இன்னும் ரொம்ப ஈஸி एक्चुअली. இப்ப 2p டாராப் dengan 2x வச்சுக்கோமே. அப்ப இது தோலா தகேசா. ஏன்னா டாராப்ன்றப்ப யார் வந்தாலும் புல்டோசர் மோதி போயிட்டே இருக்குதான். சோ அப்ப 2 டாராப் 2 வந்து என்னது 4. px வேல்யூ தெரியாது. ஆனா டாராப் பண்ணனும். அப்ப px அவ்வளவுதான். yes, very good. So இதுவே வந்து 2x டாராப் dengan 5x. அப்ப 2 டாராப் 5 sama dengan 10. இப்போ x டாராப் x வந்து 2x வந்துரும். அப்ப இந்த 2x எப்படி எழுதுவோம்? 2x ன்னு எழுதுவோமா x cos 2 ன்னு எழுதுவோமா? x cos 2. Vandai, very good. x cos 2. So don't get confused. x பக்கத்துல இருந்தா 2x ஆர் சொன்னாரே இல்ல. நான் முத x தம்பா x தான் 2x சொன்னேன் நானு. இதுவே வந்து x தம்பா x னா தான் 2x. x டாராப் dengan x பக்கத்துல இருந்துச்சுன்னா டாராப் பண்றோம்னா அது வந்து x cos 2. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரில 3 tambah 3 sama dengan 6. 3 darab 3 sama dengan 9. Value different. சொல்லுங்கயா? இல்ல சார், நான் இதுதான் சார் சொல்லிக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே புரியுது? புரிச்சுல? So don't get confused. x tambah x 2x வராது. x tambah x வந்து 2x.
x darab x வந்து x cos 2 பாருங்களே. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் வரணும்னே. இப்ப duo x cos 2 darab dengan 5 x cos 3. அப்ப இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல. duo darab 5 10 அது பிரச்சனை கிடையாது. இங்க x இங்க xன்றப்ப x தான் வரும். cos எத்தனை வரும்? இப்ப இங்க 2 இங்க 3 முத 1 1ன்றப்ப 2 போட்டாச்சு. நான் டாரா பண்றதுனால இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம கம்பா பண்ணணும். ரிமெம்பர் அது வந்து cosine சார். சோ என்ன மராதியா cosine சார். லீமா நம்ம அந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பிளாஸ் பண்ணணும். பாருங்க, நான் ஒரு சொந்தம் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ல. duo cos 2 darab dengan 2 cos 3. சரியா? அப்ப duo cos 2 darab 2 cos 3 என்ன வந்தாக்கா சப்போஸ் 2 cos 5. இப்போ என்ன அர்த்தம்னா duo cos 2 னா duo darab dengan 2 என்ன வருதுங்க? 4. 3 னாக்கா duo darab dengan 2 darab dengan 2. 3 2 cos 3 னாக்கா அப்ப இத விட 8. அப்ப 4 darab 8 வந்து 32. அப்ப இந்த லீமா பத்தி duo வந்து 1 2 2 duo cos 2 sama dengan 4, duo cos 3 sama dengan 8, duo cos 4 sama dengan 16, duo cos 5 sama dengan 32. So இந்த மாதிரி சேம் நம்பர் நம்ம டாராப் பண்றப்ப ரிமெம்பர் டாராப் இண்டெக்ஸ் இந்த bentuk asas சொல்லுவாங்க. இது வந்து நம்பர் asas. இந்த asas வந்து நம்ம டாராப் பண்றப்ப asas சமமா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் தம்பா பண்ணணும். asas டாராப் பண்றப்ப ரெண்டு asasம் சேமா இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ தம்பா பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம டாராப் asas தான் டாராப் பண்றோம், கீழே உள்ள x தான் டாராப் பண்றோம். அப்ப x வந்து x cos 2 அது மாதிரி போயிரும். ஆனா அது x வந்து cos இருக்கிறதுனால இந்த cos கிட்டக்கன தம்பா. புரியுதா? Okay, I give another example. Okay, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Don't get confused. Sorry, அந்த டாராப்ல தம்பா பேசுறதுன்னு பார்க்காதீங்க. பாருங்க, x okay p cos 8 டாராப் dengan p cos 2. இப்ப நம்பரே இல்ல, அப்பா நம்ம நம்பர் வெரி பண்ண வேண்டாம். p டாராப் p வந்து கண்டிப்பா p தான் வரணும். p டாராப் must be p. இப்ப மேல cos வந்து நம்ம இதுதான் asas. இதுதான் வந்து asas. ஓகேவா? இத வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் சொல்லுவோம். இத வந்து கிட்ட பங்கியது இண்டெக்ஸ். ஓகே, 8 dengan 2 வந்து இண்டெக்ஸ். சோ asas சமமா வந்து டாராப் பண்ணாக்கா அந்த asas திரும்பி வந்துரும். இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணனும்னாக்கா தம்பா பண்ணனும். 8 tambah 2 sama dengan p cos 10. ஓகேங்களா? சோ அப்ப p cos 8 darab p cos 2 sama dengan p cos 10. புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார். இது வந்து darab. So அப்ப 4p darab dengan 8q darab dengan 2p. விட என்ன வரும்? இத கொஞ்சம் மாத்திரேன். என்ன வரும் விட? 4p darab 2p என்ன விட பார்க்கலாம்? சார் விளங்க மாட்டேங்குது சார். யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க. யார் ஆன் பண்ணிருக்கா மைக்? 24p ya. 24p ya. கரெக்ட்டா விட? 24. P cos 2. Very good. So 4 darab 3 darab 2. 4 darab 3 12. 12 darab 2 வந்து 24. நம்பர் கிளியர் ஆச்சு. ரைட்டா? PQ வேற bentuk. அப்ப PQ அப்படியே வந்துரும். திருப்பி ஒரு P வருது. அப்ப இங்க ஒரு P, இங்க ஒரு P. ரெண்டு P ஆயிடுச்சு. அப்ப ரெண்டு P ஆனாக்க P cos 2. அப்ப 24 P cos 2 Q. அப்ப 5 வந்து 24 P cos 2 Q. புரியுதுங்களா? வேற இப்படி வரும்ல 24 P P Q. அப்ப ரெண்டு P பக்கத்து பக்கத்துல நம்ம எழுத முடியாது. ரெண்டு bentuk ஒரே பக்கத்துல எழுத கூடாது. because ரெண்டு bentukku solutions இருக்கு. ada penyelesaian. maka dia akan jadi P cos 2. Okay, 24 P cos 2 Q. புரிஞ்சுங்களா?
புரிஞ்சிச்சு சார். ஓகே இது டாராப் bahagi பாப்போம். bahagi வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து 24 PQ kuasa 2 bahagi dengan 2PQ. இப்படி இருக்குங்களா? சரிங்களா? இப்போ நான் மதியம் சொன்னேன் Q kuasa 2 அர்த்தம் 24 PQ Q 2 Q இருக்கு. அதான் Q kuasa 2 ன்னு எழுதுறாங்க. கீழே 2PQ. அப்ப என்ன ஆகும் இப்ப 12P. ஓகே வெரி குட். ஏன்னா இப்ப நம்ம சுருக்கலாம். 2 12 டோப்ளோ பாகி பண்ணாக்க இங்க டோப்ளாஸ் வந்துரும். ஒரு P பொத்தம், ஒரு Q பொத்தம். அப்ப என்ன இருக்கு விட நம்மளுக்கு டோப்ளாஸ் Q. கீழோட மேலோட என்ன சேமா இருக்கோ சேம் பந்தோ. பாகி பண்றப்ப ஒரே பந்தோ. இப்ப லெட்ஸ் சே வந்து 10 bahagi dengan 10 விட என்ன வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி தான் மேலே கீழே பொத்தம் பண்ணா dia automatic akan hilang. Atas bawah you bahagi bentuk yang sama, நம்மளுக்கு nilai தெரியலனா கூட bentuk yang sama membawa nilai yang sama. Maka nilai yang sama dibahagi dia jadi 1. Maka hilanglah. Karena 1 ஆல் darab பண்ணா back to same number. 10 darab 1 sama dengan 10 balik. So அப்ப சேமான நம்பரை பொத்தம் பண்ணிடுவோம். அப்ப பேலன்ஸ் என்ன மிஞ்சி இருக்கோ அதுதான் நம்ம இங்க எழுதுவோம். ஓகேங்களா? another example 2PQ kuasa 2 darab 4PQR bahagi dengan 2PR. இப்படி வந்து வச்சுக்கோமே. அப்ப இது எப்படி செய்யணும்? முதல்ல டாரா பண்ணுவோம். இதை நம்ம சால்வ் பண்ணணும். 2 darab 4 வந்து 8. இங்க ஒரு P, இங்க ஒரு P, 2 P. ஓகேவா? அப்படி எழுதிரும், பிரச்சனை இல்ல. அப்புறம் Q kuasa 2 அப்புறம் R. இதை வந்து bahagi பண்றோம். இதுல 2PR ஆல bahagi பண்றோம். ரைட்? bahagi பண்றப்ப பொத்தம் பண்ணுவோம். இது வந்து 1, இது 4. இங்க ஒரு P, இங்க ஒரு P sudah hilang. இங்க ஒரு R, இங்க ஒரு R sudah hilang. அப்ப மிஞ்சி என்ன இருக்கு ஆன்சர்? இப்ப 4 மேல இருக்கு. PQ kuasa 2. அவ்வளவுதான் விட. ஓகேங்களா? இதான் வந்து டாராப் dengan bahagi. ஓகேங்களா? இது வந்து அல்ஜிப்ரா. ஆனா இந்த பார்ட், இந்த கடைசி பார்ட் இருக்கு தெரியுமா? இதுதான் நம்ம சொல்லுங்க சார். கோசா 2 எங்க இருந்து சார் வந்துச்சு? இதோ இந்த இடத்துல இருக்குமா? அங்க क्वेश्चनலயே கொடுத்துட்டேனே. செகண்ட்ல PQ கோசா. ஏன்னா இங்க ஒரு P இருக்குல, நமக்கு இங்க ஒரு P இருக்கு, இங்க ஒரு P இருக்குல, அத 2 P போட்டுருக்கேன் நானு. Q cost ஆல்ரெடி இங்க இருக்கு நமக்கு முன்னாடி. ஓகே சார். ஓகே புரியுதா? சொல்லுங்கயா சார். அந்த சத்து என்ன சார்? புரியல எனக்கு. ஏன்னா 8 bahagi, இப்ப 8 bahagi dengan 2 செய்றோம்ல. இப்போ ரெண்டாவது பால் வந்து 1 2 2 4 2 8. அப்ப இங்க 1, இங்க 4. அப்ப அந்த 1 ஆன்சர்ல போட மாட்டாங்களா சார்? போட மாட்டோம். ஏன்னா 4 bahagi 1 நீ எழுதுனீனாக்கா 4 bahagi 1 you balik jawapan 4 balik. அப்ப நான் அதை எழுதி புண்ணியம் இல்ல. அது விடையை மாத்தாது. அப்ப நம்பர் bahagi 1 you balik நம்பர் yang sama. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? வேற எனிவன்? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். நீங்க 2PQ வந்து அந்த கொச 2 அப்படியே அங்க எடுத்தீங்க. ஆனா வந்து 4PQ அங்க இருக்குல்ல, அந்த Q நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல. ஓ ரைட், வெரி குட். ஐ லைக் யூ. ஓகே, இங்க பாருங்க கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கு. நானே பார்க்கல பாருங்க. சப்போஸ் வந்து Q வந்து இங்க ஒரு Q இருக்கு பாருங்க. ரைட்டா? அப்ப இங்க ஒரு Q இருக்கிறப்ப, சாரியா கவனிக்கல, இங்க ஒரு Q இருக்கப்ப இங்கேயும் ஒரு Q இருக்கு. அப்ப Q வந்து சப்போஸ் உங்களுக்கு என்ன வரணும்? குவாஸ்ட் 3 வரணும். அப்ப இங்கேயும் குவாஸ்ட் 3. ஏன்னா Q கீழே பொதுவா பண்ணல, Q அப்படியே வரும். ஏன்னா இங்க ஒரு Q இருக்கு, இங்க ஒரு Q இருக்கு. Q குவாஸ்ட் 3, Q டைரக்ட் Q குவாஸ்ட் 3. சப்போஸ் இங்க நான் வந்து Q குவாஸ்ட் 2 எழுதிட்டு இன்னொரு Q எழுதுனீங்க. ஏன்னா ரெண்டு இடத்துல பக்கத்துல பக்கத்துல Q இருக்குல்ல. சோ அப்ப இது ஒரு Q1, இது Q2. அப்ப Q1 tambah 2 akan jadi Q kuasa 3. So 4P kuasa 4P Q kuasa 3. புரிஞ்சுங்களா? anyone confused aja? புரியல சார். கன்ஃபியூஸ் புரியுது சார். சரி, நான் திருப்பி அடிக்கிறேன் பாருங்க. 2P Q kuasa 2 darab dengan 4PQR bahagi dengan 2PR. ஓகே, முதல்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்க நம்பர் 2 இருக்கு, இங்க 4. அப்ப 2 darab 4 என்ன ஆகும்?
8. இங்க ஒரு p இங்க ஒரு p. நமக்கு எத்தனை p இருக்கு? 2 p வந்துருச்சு. ரைட்டா? இங்க q cos 2 இங்கேயும் q இருக்கு. அப்புறம் இங்க r இல்ல, இங்க r இருக்கு. அப்ப நம்ம இந்த டாராப்ப சால்வ் பண்ணியாச்சு. இந்த டாராப்போட விட இங்க வந்துருச்சு. யா, இப்ப நம்ம பஹாகி செய்யணும். இந்த பஹாகி இங்க வரும். இப்ப பஹாகி dengan 2pr. புரிஞ்சுங்களா? இது வரலாம். புரிஞ்சு சார். புரியுது. ஓகே. புரிஞ்சு சார். ஓகே, இப்போ நம்ம பர்முடாக்கன் செய்யணும். இப்ப இது வந்து சிஃபேர் டுவோல பார்க்கலாம். இது 1 இது 4. அப்ப மேல 4 வந்துருச்சு. கீழ ஒரு p மேல ஒரு p நம்ம பொருத்தம் பண்ணலாம். கீழ நம்பர் மேல. அப்ப மேல ஒரே ஒரு p மட்டும் தான் இருக்கு. q வந்து கீழ இல்ல. அப்ப மேல வந்து 2 q இருக்கு. ஆக்சுவலி இது q cos 2 இது q cos 2 q செஞ்சினாக்கா q cos t. நம்ம சொன்னல டாரா பண்றப்ப q வந்துரும். இது duo 1 duo tambah 1 3. அப்புறம் r கீழ ஒரு r மேல வர ஹீலாங்க ஆயிரும். விட பட் p q cos 3. புரியுதா? புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சுச்சு சார். ஓகே, வெரி குட். புரிஞ்சிச்சு சார். ஓகே, ஓகேங்களா? சொல்லுங்க. anyone? சார் இன்னொரு சுந்தோ கிடைக்குமா சார்? இந்த ஷேர் பண்ணுங்க. நான் விட அதுல நீங்க கெஸ் பண்ணுங்கடிய. நான் ஓகே, சீக்கிரம் பார்க்கலாம். விட என்ன வருது பாப்போம். just try no problem. டாரா பஹாகி. Sir 3.5 y kuasa 2 sir. 3.5 y kuasa 2. So y kuasa 3. ஓகே, வேற யார் விட கிடைச்சுன்னா? சார் நானே 3.5 y kuasa 3 z. ஓகே, z. ஓகே, வேற யாருக்காச்சும் வேற விட? குட் ட்ரை. டசன்ட் மேட்டர். ஆனா எது ரைட் நான் ஒண்ணு சொல்ல. விட எழுதுறேன் நான் சொல்றபடியே. நான் விட ரைட் சொல்லல யாரும். சார் இதா ரைட்டா நான் சொல்லல. மைக் வர. ஓகே, ஹலோ. சொல்லுங்க. 35yz வருமா? 35 ஆமா. 3.5 35 yz. அதாவது அந்த 3 கிட்ட புள்ளி இருக்கும். அப்ப 3.5ல. ஐயா. 3.5 yz. இது வந்து எல்லாருக்கும் இது x தானே. நீங்க அது டாராவை பார்க்கலாம். அது x. நான் அந்த சர்க்கிள் பண்றேனே. இது x தெரியுமா? நீங்க யாரும் x எடுக்கவே இல்ல. அது டாராவை பாத்தீங்களா? 3.5 x cos 2 y cos 2. ஆமா சார், x cos 2 y cos 2. ஓகே, வெரி குட். ஏன்னா இங்க 3 ஆன்சர் நான் x ஏ பார்க்கல. அதான் கேக்குறேன். x நீங்க பார்க்கலையா இல்ல நான் எழுதுனது உங்களுக்கு டாராமா தெரியுதா? நானு ஆமா சார், பார்க்கல. ஓகே ஓகே, நான் சாலா உங்க சாலா பாத்தீங்க. ஓகே பாப்பமா. சோ இது வந்து நம்ம பந்தோ கால்குலேட்டர் இல்லாம நான் செய்றேன். சோ 4 darab dengan 8 என்ன வரும்? 32. இங்க ஒரு x இங்க ஒரு x, 2 x இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க யாரு? கீழே ஒரு எக்ஸ் மேல ஒரு எக்ஸ், கீழே எக்ஸ் இல்லாதனால எக்ஸ் அப்படி எழுதிடுவோம். எக்ஸ் cos 2. வாய் வந்து கீழே ஒரு வாய் இருக்கு, மேல ஒரு வாய் வெட்டிடுவோம் நம்ம. அப்ப மிஞ்சி இருக்கிறது y cos 2.
அப்புறம் Z கீழே ஒரு Z மேல ஒரு Z வெட்டிடுவோம். அப்ப Z போயிடுச்சு. ஆனா நம்பர் அப்படியேதான் இருக்கு ரைட்டா? அப்ப இதுதான் விட. So jawapan dia 32 X kuasa 2 per 9. 32 X kuasa 2 Y kuasa 2 per 9. So இந்த விட ரைட்ல. மத்த எல்லாம் விட ரைட். நீங்க X kuasa 2 போடணும். இதுல வந்து X kuasa 2 போடணும். இங்க வந்து Z இருக்காது. because Z நம்ம வெட்டிடுவோம்ல. So Z இல்ல. அப்ப இந்த விட வராது. Z இல்ல. ஏன்னா Z தான் நம்ம கீழே மேலே பாகி பண்ணுதே. see இங்கேயே நமக்கு Z இருக்கு. சொல்லுங்க. 32 per 9 எப்படி சார் கிடைச்சிச்சு? ஏன்னா வந்து 4 darab 8 வந்து 32 தானேமா. இந்த நம்பர் இருக்குல darab பண்ணல 4 darab 8 32. இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4 darab dengan 8 இங்க வந்துச்சு நமக்கு. 9 இந்த பாகி பண்றல அது அப்படியே எழுதிட்டேன் கீழ. So 32 பாகி 9 பண்ணா உங்களுக்கு 3.5 கிடைக்கலாம். பை ரைட்ல. சார் சொல்லுங்க. புண்டார்கன் பண்ண தேவையில்லையா சார்? புண்டார் பண்ண கூடாதுமா. இது நம்ம புண்டார்கன் செய்யல. ஓகே சார். புரியுதுங்களா? புண்டார்கன் பண்ண வேணா நம்ம pecahanலயே கொடுப்போம். விடலாம் biar dalam pecahan. சரி biar dalam answer சரி ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. சரி இப்ப 32 இப்ப 9 தான் வருமா? ஆமா அப்படிதான் எழுதணும். ஏன்னா இது வந்து நம்ம குவாட்ராட்டிக்ல செய்யறோம். நம்பர் pecahanலயோ நம்பர் புட்ப்ளோஹான்லயோ செய்யல. குவாட்ராட்டிக்ன்றப்ப நமக்கு இந்த pecahan தேவை. நான் அன்னைக்கு நம்ம டீச் பண்றப்ப கிளாஸ்ல போட்டுருப்பேன் நானு. நம்பரே pecahanல எழுதுங்க, புட்ப்ளோஹான்ல எழுத வேணாம் சொல்லிருப்பேன் நானு. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? இப்போ உங்க விட வந்து புட்ப்ளோஹான்ல வந்துச்சுனாக்கா pecahanல மாத்தணும்னாக்கா அந்த A per B ABC இருக்குல நீங்க கட்டினா மாறிடும் pecahanக்கு சரி. சார் சொல்லுங்க. சார் எப்பவுமே பொன்னாரான் பண்ணக்கூடாது அந்த சோலான். புட்ப்ளோஹான் போக கூடாது. நீங்க pecahanல தான் இருக்கணும். ஓகே சார். ஏன்னா வந்து நம்ம ஃபக்டோர் படிக்கல. நீங்க ஃபக்டோர் படிக்க உங்களுக்கு புரியும். ஏன் வந்து மீன்ஸ் இத ரிலேஷன் வந்து லேட்டர் நான் குவாட்ராட்டிக் போறனால சொல்றேன் நான். சோ குவாட்ராட்டிக்ல pecahanல இருந்தா நம்ம சால்வ் பண்ண முடியும். நீங்க புட்ப்ளோஹான் மாத்திரப்ப புண்டார்கன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் மாறிடும். ஓகேனா? டபுள் இப்ப புண்டார்கன் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ மாறிடும். நமக்கு இது வந்து ஒரு பார்ட். இது முடிஞ்சு அடுத்து 2-3 பார்ட் நம்ம கீழே செய்ய போறோம். இப்போ மேலேயே நம்ம வந்து விடைய புண்டார்கன் பண்ணிட்டோம்னாக்கா தென் நமக்கு கீழே வர்றப்ப பிரச்சனை. இப்போ லட்சம் நம்ம பசாருக்கு போறோம், ஒரு ஜாமான் வாங்குறப்ப அது 2 வெள்ளி 30 காசு சொல்றான். இப்போ 2 வெள்ளி 30 காசு நிறைய கடைக்கு போயிட்டு அந்த சென்லாம் இருக்கப்ப ஓகே நாங்க 2 வெள்ளிக்கு வாங்கினேன், எங்க 3 வெள்ளிக்கு வாங்கினேன் அந்த சென்லாம் விட்டுட்டீங்கன்னா திரும்பி விளையாடுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு 2 வெள்ளி 3 வெள்ளி ஷார்ட் ஆகும். எங்க போய் 2 வெள்ளி அப்படின்னு. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்றப்ப 2 வெள்ளி 30 காசு 30 விட்டுட்டோம்ல. நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்தாதான் லாஸ்ட் ஆன்சர் அக்யூரேட்டா வரும். கடைசியா நம்ம புண்டார் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வாங்கினது வந்து 9 வெள்ளி 90 காசுனா ஓகே 10 வெள்ளிக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு வந்துடும். கடைசியா புண்டார் பண்ணலாம். இன் பிட்வீன் நம்ம நடுநடுலயே புண்டார் பண்ணிட்டோம்னா கடைசி விட மாறிடும். ரொம்ப தூரமாயிரும் ஒரிஜினல் விடைக்கும். புரியுதுங்களா? கன்ஃபியூஸா இருக்கு நான் சொல்றேன். புரியுது சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப x குவாச 2 x குவாச 2 எல்லாம் இருக்குல்ல. ஓகே ஓகே அது ஏன் சார் நம்ம வந்து போத்தம் பண்ணோம்? அதுதான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். புரியல உங்களுக்கு? x cos 2 x cos darab bahagia. bahagiயோட. ஓகே x cos 2 x cos 2 இப்ப மேல ஒரு பந்தோ கீழ ஒரு பந்தோ இருக்குதானே? ஆமா சார். இப்ப சேம் ஆன பந்தோவா சேம் இல்லாத பந்தோவா இது? சேம் தான். சேம் பந்தோனா வேல்யூ சேமா இருக்குமா சேமா இருக்காதா? சேம் சார் சேமா இருக்கு. அப்ப சேமா இருக்கா வெட்டிடலாம். இப்போ இதுவே வந்து x cos 3 per x cos 2. சார் இப்போ வந்து பாகினா வந்து x cos 2 x cos 2னா வந்து போத்தம் பண்ணிடும். போத்தம் பண்ண விட சமங்க சத்துல. சத்து. அப்புறம் மேல வந்து x cos 3 கீழ வந்து x cos 2னா சத்து. இப்போ x cos 3 நமக்கு தெரியும். x வந்து எத்தனை x இருக்கு? 3 x இருக்கு. இங்க 2 x இருக்குடா. சோ அப்ப என்ன ஆகும்? இப்ப ஒரு x ஒரு x ஒரு x ஒரு x மிச்சம் என்ன இருக்கு? இப்ப ஒரு x அப்ப வேணா வந்து x. புரியுதுங்களா? ஓகே சார். உங்களுக்கு ஆன்சர் பண்ணா கிளியர் ஆச்சாமா? கிளியர் சார். ஒரே பந்தோ நம்ம அந்த பந்தோ தான் பார்க்கணும். பந்தோ சேமா இருந்தா வேல்யூ சேம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப பாகி பண்றோம். நார்மலா பாகி பண்ற மாதிரி 8 bahagi dengan 8 பந்தோடைய சம. அப்ப பாகி பண்ணலாம். ஒண்ணு வந்துடும். பூத்தம் பண்ணிடலாம். இதுவே இப்ப எனக்கு 32 bahagi dengan 4 வருது எனக்கு. இப்ப அப்ப நான் பார்க்கணும் எப்படி நான் வெட்டுவேன். அப்ப 8 darab 4 வந்து 32. ஆமா தானே?
இது கீழே எம்பாட். அப்ப இந்த எம்பாட் நான் பொத்தம் பண்ணா பிச்சை இருக்கிறது லாப்பான். இந்த மாதிரி வரும் ஆக்சுவலி. இதுதான் வந்து நம்பர்ல இருக்கிறது நம்ம பந்தோல செய்யறோம். இப்போ பந்தோல வரப்ப வந்து ஏபிசி போறப்ப நம்ம பந்தோ மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். அந்த பந்தோவுக்கு நீலா நம்ம அட்டாச் பண்ணல. ஸோ நம்மளை பொறுத்தவரை பந்தோ சமமா இருந்துச்சுன்னா நீலா ஐடியா சமம். அது மட்டும் தான் நம்ம செய்யறோம். அந்த இதுல எவ்வளவு நீலான்றது கிட்ட தாவு dia punya rupa dia sama. அந்த rupa சமம்னா வேல்யூவும் சமம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, இன்னைக்கு क्वेश्चन சோஃபால முடிஞ்சு. அல்ஜிப்ரா நான் கவர் பண்ணிட்டேன். நான் திருப்பி குவாட்ரேட்டிக் போறேன் நான். ஏதா கேட்க போறீங்களா? இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கா சார்? சொல்லுங்க சார். அல்ஜிப்ரா அந்த தண்ட குறுங்கன் போட்டு வரும்ல மாதிரி ஒரு ஓகே, அது வந்து குவாட்ரேட்டிக்ல கம்பான். एक्चुअली நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க இத பத்தி பேசுறீங்களா? x tambah 1 itu இருக்கு. 2x tambah 4 3x tambah 5 இப்படி வரும். இந்த மாதிரி ரெண்டு இத சொல்றீங்க. இதான் சார். ரெண்டுமே சார். ஓகே, இது வந்து சுடா பகி குவாட்ரேட்டிக். மேல உள்ளது தான் அல்ஜிப்ரா. இப்ப இது வந்து 2x குறங்கெல்லாம் வரப்ப சமங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். சில அல்ஜிப்ரா குவாட்ரேட்டிக் தான். அப்ப இது வந்து கம்பான். நம்ம கும்போ டாபிக் போய்ட்டோம். இது வந்து சுடா பகி பட பாப் லைன்ல ஆச்சு கொஞ்சிட்டு கம்பாங் பண்றோம். சோ குறங்கன்னா உங்களுக்கு தெரியும். குறங்கன் மக்சுனியல டாரா. குறங்கன் மக்சுனி டாரா. அப்ப இது வந்து குறங்கன்குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல போய் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும்ன்றப்ப எல்லாத்தையும் கொடுக்கணும் அந்த மாதிரி. அப்ப இதையும் நம்ம டாரா பண்ணோம். இதையும் டாரா பண்ணோம். பிகாஸ் குறங்கன்றப்ப வெளியே உள்ளவங்க உள்ள எல்லாத்தையும் கவனிச்சாகணும். அப்ப மாதிரி தான் duo darab x, duo x darab x. இப்ப இந்த இடத்துல duo x darab dengan x, duo x darab dengan 1. நடுவுல tambah. அப்ப 2x kuasa 2 tambah 2x விட. புரிஞ்சா? ஆமா சார், எனக்கு அப்படி வந்திருக்கு. என்ன தெரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது சார். ஓகே, சோ அப்ப இங்க வரப்ப இப்ப மேல உள்ளது சிங்கிள் ஃபேக்டர். இப்ப கீழே வரப்ப டபுள் ஃபேக்டர். அப்ப இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் நம்ம இப்ப. சோ இது வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். இது தலை, இது வால். தலையும் ரெண்டு பேத்தையும் மீட் பண்ணி ஆகணும், வாலும் ரெண்டு பேத்தையும் மீட் பண்ணி ஆகணும். அப்ப தனித்தனியா அனுப்பிவிடுவோம். ரெண்டு பேத்தையும் விட்டா கன்ஃபியூஸ் ஆகும், குழம்பிடும். சோ தனித்தனியா அனுப்புவோம். முதல்ல duo x அனுப்புவோம். அப்ப duo x வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் மீட் பண்ணுவாங்க. அப்புறமா அப்புறம் வால் அனுப்புவோம். அவங்களும் இவங்க ரெண்டு பேத்தையும் மீட் பண்ணுவாங்க. பாருங்க, இது ரெண்டு இடத்தையும் வந்துருச்சு. இந்த தலையும் வாலையும் பிரிச்சிட்டோம். அப்ப இதை நம்ம டாரா பண்ணுவோம். உள்ள இப்ப இங்க இருந்து இங்க டாரா பண்ணுவோம். இங்க டாரா பண்ணுவோம். இங்க டாரா பண்ணுவோம். சோ அப்ப duo x darab 3x வந்து 6x kuasa 2. duo x darab 5 வந்து 10x. 4 darab 3x வந்து 12x. 4 darab 5 வந்து 20. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே சேமா இருக்கு. ஏன்னா இந்த பந்தோ இங்கேயும் x இங்கேயும் x. ஒன்னாவதுல வந்து x பாசிட்டிவ் இருக்கு, பின்னால x இல்ல. அப்ப விட என்ன ஆகுது? இப்ப 6x பாசிட்டிவ் tambah 22x tambah 20. Ini confusion engage? இல்ல சார். சார் அதாவது வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்கு டாரா பண்ணுமா? ஆமாமா, வெளியே உள்ளத உள்ள டாரா பண்ணனும். ரெண்டு வகையா வரும். அதான் இந்த ரெண்டு விதமான கேள்வி வரும். என்ன மேக்ஸ் எங்கயா இருக்கு? என்ன மேக்ஸ் இல்லையே. என்ன மேக்ஸ் கோஸ் டுவோ? ஏனா x கோஸ் டுவோ x வேற. சார் இதுக்கு அப்புறம் தம்பா பண்ணனுமா சார்? அந்த டோப்ளோ டுவோ இவ்வளவுதான் விட. இவ்வளவுதான் முடிஞ்சு. லாஸ்ட் அப்புறம் அதான் விட. ஏனா இது x கோஸ் டுவோ, இது x இல்ல. எல்லாமே வேற பந்தோ. வேற பந்தோனா சில செகண்ட் பண்ண முடியாது. ஆன்சர் வராதா? 3 வந்து இருந்துச்சு. ஆமா, 3 நம்பர்மா. நம்ம குவாட்ரேட்டிக் போறப்ப வரும் ABC. இத படிச்சிட்டு இருக்கோம் இப்ப. இவ்வளவுதான், இதுக்கு சால்வ் பண்ண முடியாது. ஆனா சார் நீங்க வந்து 6x to 10x அப்படின்னு தான் எழுதிருக்கீங்க. ஆனா கீழ வந்து 10x அது எழுதவே இல்ல. ஆமா, பாரு பிளஸ் பண்ணிட்டேன். இங்க 10x, இங்க 12x.
பந்தோ பின்னால x பின்னால x சமமான இருக்கு. அப்ப சிப்ளோ தம்பா டோப்லாஸ் வந்து டோப்ளோ டூ எக்ஸா மாறி இருப்பேன். தம்பா வந்திருக்காங்க. ஓகே சார் எனக்கு அது இல்ல நான் அந்த டோப்லஸ் பார்க்கல. நான் எனக்கு அது வந்து டோப்ளோ டூவோ மாதிரி தெரிஞ்சுச்சா? ஓகே இப்ப புரியுதுங்களா? ஓகே. ஓகேனா I give one example. Try to do. செஞ்சு பாருங்க. 3x tambah 4 5x tambah 2. Okay, sini பார்க்கலாம். Berapa வருதா பாப்போம். 2 minutes. Cuba buat dan tengok boleh dapat jawapan. நான் மாத்திடுறேன். x வேண்டாம். x ரொம்ப x என்ன மாத்துவோம். p மாத்துவோம். சேம் தான். நான் இந்த பொம்பளை மட்டும் மாத்துறேன். p dengan p. Okey. Terima. Sir, vida வந்து lima plus p kosa 2 tambah 26 p tambah 8 sir. P kuasa 2 tambah 26 P tambah 8. Okay, nak share sama ada tema jadi உங்களுக்கு. Okay, saya buat So, இப்போ வந்து kita kena pecahkan kepala, ekor, tala, wala. So, 3P 5P tambah 2 tambah 4 5P tambah 2. So, அப்ப இங்க இருந்து இது உள்ள கொண்டு போறோம். அப்ப 3P darab 5P வந்து akan jadi 15P kuasa 2 tambah 6P tambah 20P tambah 8. Apa இது ரெண்டுமே same bentuk. Apa 15P kuasa 2 tambah 26P tambah 8. இதான் விட. Sir, right. கிடைச்சிருச்சு சார். Right, sir. On the right track, okay, no problem, you are good. உங்களுக்கு கிடைச்சிருச்சு விட. இங்க இருந்து நான் நெக்ஸ்ட் போறேன். ஏன்னா என்ன டிஷ் பண்ணப்ப இந்த முன்னுக்கு p குவாச 2 குவாச 2க்கு முன்னுக்கு இருக்க நம்பர் என்ன சொல்லுவோம் நம்ம a ன்னு சொல்லுவோம். குவாச இல்லாம p இருக்கு, ஒரு பந்தோ இருக்கு, ஆனா குவாச இல்ல. இத வந்து kita akan kata b. Ini kita akan kata c. Apa kita ada a, kita ada b, kita ada c. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம இப்போ உள்ள புது பாப்பு போறப்ப இதுதான் இங்க இருந்தா கண்டினியூ பண்றப்ப இங்க இருந்து தான் kita akan sambung balik. Apa itu A, apa itu B, apa itu C ன்னு. இது வரைக்கும் any question anyone புதுசா வந்தவங்க சரி பழையாலும் சரி ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல புதுசா வந்தவங்க anyone feel understand or not?
இல்ல சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல சார், கிளியர் சார். புரியுதுங்களா? ஓகே, வெரி குட். சோ இப்போ புரிஞ்சிருச்சு சார் எனக்கு. ஓகே, சோ இப்போ நான் பாருங்க, இது வந்து அல்ஜிப்ரா இல்ல குவாட்ராட்டிக்ல கம்பாங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னாக்கா ஃபக்டோர் இருக்கு. ஆனா நான் ஃபக்டோர் கோ த்ரூ பண்ணல. ஏன் நான் கோ த்ரூ பண்ணலனாக்கா ஃபக்டோர் வந்து நம்மளுக்கு கால்குலேட்டர் ஹெல்ப் பண்ணிரும். ஃபக்டோர் பண்ணி நம்ம என்ன விடையை எடுக்க போறோமோ அந்த விடையை வந்து கால்குலேட்டர் கொடுத்துரும். அதுதான் நம்ம போன வார கிளாஸ்ல செஞ்சோம். ஏபிசி கால்குலேட்டர்ல கீ இன் பண்ணோம், ரைட்? ஈக்குவேஷன் போயிட்டு ஈக்குவேஷன்ல வந்து டிகிரி சூஸ் பண்ணிட்டு டிகிரில ஏபிசி கீ இன் பண்ணோன்னே நம்மளுக்கு 2 விடை கிடைக்கும், எக்ஸோட விடை. அதுதான் வந்து பைரட் ஃபக்டோர் பண்ணி மெனுவலா நம்ம கண்டுபிடிக்கிற விட. பட் ஆனா நம்ம அதை டீச் பண்ணல. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ஆல். இப்போ இது வரல செஞ்சுட்டோமா, வெரி குட் சொல்லிட்டு நாங்க ஸ்டாப் பண்றோம் நினைச்சது, ரைட்டா? ஓகே, now we are going for the next layer. அப்ப இது வந்து பிரைமரி மீன்ஸ் from 1 from 2 from 3 வரை நீங்க பேசிக்கா படிச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம from 4 க்கு வருவோம். from 4ல வந்து ஃபங்க்சி குவாட்ராட்டிக் அதாவது பெர்சமான் குவாட்ராட்டிக் பேசிக்கா குவாட்ராட்டிக். எங்கயாச்சும் ஃபாஸ்டா பண்ணா சொல்லுங்க. so I'll go back again. ஓகே, குவாட்ராட்டிக். அப்ப குவாட்ராட்டிக் கீழ kita bentuk arm வந்து a x kuasa 2 tambah bx tambah c. x தான் வரணும்னு அவசியம் கிடையாது. any number a q kuasa 2 tambah b q tambah c can be also, or a c kuasa 2 tambah a b c tambah dengan c. இப்படியும் வரலாம். இப்படியும் வரலாம் ஆக்சுவலி. பட் ஆனா இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், 2 c இருக்கு. சரிங்களா? சோ அது பின்னால உள்ள எழுத்து வந்து எக்ஸ் தான் வரணும்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஒரு பந்தோ இருக்கு பின்னால. அப்ப அந்த பந்தோ வந்து வேறுபடும். பர்பேஸ் என்னன்னா ஒன்னு குவாசது வரும், ஒன்னு குவாசது இல்லாம வரும், ஒன்னு பந்தோவே இல்லாம வரும். 3 லேயர் இருக்கு அந்த இடத்துல. முதல் லேயர் வந்து எக்ஸ் குவாசது, ஏதோ ஒரு பந்தோல குவாசதுவோட வரும். ரெண்டாவது வந்து அந்த பந்தோ இருக்கும், அதுக்கு எந்த ஒரு குவாசவும் இருக்காது. மூணாவது வந்து அந்த பந்தோவே இருக்காது, மீன்ஸ் அது வெறும் நம்பர் மட்டும் தான் அங்க இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து பந்தோ ஆம் குவாட்ராட்டிக். சரிங்களா? சோ தென் வி கம் பேக் டு குவாட்ராட்டிக். சார் குவாட்ராட்டிக்னா இந்த 3 லேயர் இருந்து ஆகணுமா அப்படியே ஒரு கேள்வி வரும். தப்பாயா? நாட் நெசசரி. குவாட்ராட்டிக்ல நம்மளுக்கு வேண்டியது வந்து hanya kuasa 2 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். kuasa 2 இருந்தாலே அது வந்து memang sudah jadi persamaan kuadratik. நான் டெவலப் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹெவியா போல, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. நம்ம ஏபிசி வரலாம் தான் நீங்க கோத்ரூ பண்றேன். ஏபிசியோட மீனிங் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க நான் திருப்பி எவ்வளவுதான். ஸோ மற்றதெல்லாம் புதுசாக நம்ம திருப்பி படிப்போம். பிகாஸ் இது அவர் ரீகேப் மாதிரி தான் கொண்டு போயிடுவோம். திருப்பி நான் 1 2 3 4 என்ன படிச்சோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சோம். இன்னும் கொஞ்சம் ஏபிசியோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு அது கோத்ரூல. ஸோ புதுசாக வந்தவங்களாம் புக்கு டெக்ஸ்ட் கம்போ நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி சாப்டர் பை சாப்டரா பிரிச்சு வச்சுட்டேன். ஸோ நான் டீச் பண்றப்ப ஐ வில் கிவ் தி சாப்டர் பை சாப்டர். இப்போ இது ஒரு சாப்டர் மிங்கு கம்பார்ட்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். சாப்டர் வேணாங்க பட் கிளியரா வேணாங்கம்மா, நீங்க அனுப்புங்க எனக்கு வேணாங்க ஆக்சுவலி. சரிங்களா? சரி நம்ம போயிடுவோம், பிரச்சனை இல்லை. நீங்க அந்த இடத்துல எனக்கு வீடியோ கோத்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏ எக்ஸ் cos 2 தம்பா பி எக்ஸ் தம்பா சி இது வரலாம். எனி ஒன் குட் கொஸ்டின்? சார் இந்த ஏ எப்படி வந்துச்சு, பி எப்படி வந்துச்சு, உங்களுக்கு யாரும் கேள்வி இருக்கா? நோ, ஐ திங்க் ஓகே. எங்க வந்துச்சுன்னா அது இதுதான் நீங்க செஞ்சீங்களா? இப்ப இதுதான் இந்த சி ஹியர், இந்த பார்ட் தான். ஓகே, cos 2 cos இல்லாம பி இல்லாம இருக்கும் பாருங்க. ஸோ ஒரு கேள்வி கம்பாங் பண்றப்ப நம்மளுக்கு அந்த பந்தோ கிடைச்சிரும். அந்த கம்பாங்ல பந்தோ வந்துடும். இப்ப ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து 3 பார்ட்டா பிரியும். ஏ ஒரு பார்ட் இருக்கு, பி ஒரு பார்ட் இருக்கு, சி ஒரு பார்ட் இருக்கு. சரிங்களா? எதுல வருது? குவாட்ராட்டிக். ரிமெம்பர் திஸ், kita akan pergi pada குவாட்ராட்டிக். ஓகேங்களா?
So quadratic பேசிக்கா பார்த்தோம்னா என்ன quadraticனா itu ialah satu bentuk graph. Satu bentuk graph. Quadratic graph வந்து எப்படி இருக்கும்னாக்கா either you are sad or happy. இதுதான் உங்களோட quadratic graph. ரெண்டு தான். கரெக்ட்டா n வரணும் இல்லனா u வரணும். ஓகேங்களா? வேற எதுவுமே வராது. whether it's a n or it is a u. இது ரெண்டுல ஒன்று தான் quadratic graph. சரிங்களா? ஓகே. சோ அப்ப எப்படி நம்மளுக்கு tentukan பண்ணுவோம்னா அதுதான் a. அதுதான் வந்து a. a akan memberitahu kita அது வந்து என்ன u அப்படின்னு. a ஓட வேல்யூ இப்போ a ஓட வேல்யூ இப்போ நம்ம கிட்ட 3x cos 2 tambah 4x tambah 5 இப்படி இருக்கு வச்சுக்கோமே. அப்ப a ஓட வேல்யூ என்னது 3. ஏன் வந்து நம்ம a சொல்றோம்னா முதல்ல சொல்லியாச்சு. a எங்க இருக்கும்னாக்கா x cos 2 பாருங்க x cos 2 முன்னுக்கு தான் a இருக்கும். அப்ப 3x cos 2 அப்ப 3 தான் a ஓட வேல்யூ. now a equals to 3. சரியா? அப்ப இந்த a ஓட வேல்யூ வந்து akan pergi pada 2. either it is positive ataupun dia kata negative. நமக்கு ரெண்டு வகை வரலாம். ஒன்னு பாசிட்டிவ்ல விட வரலாம் இல்லனா நெகட்டிவ்ல வரலாம் விட. நெகட்டிவ்னா முன்னுக்கு வந்து ஒரு சின்ன கழித்தல் இருக்கும். தட்ஸ் கால்ட் நெகட்டிவ்ல. சரிங்களா? சோ அப்ப பாசிட்டிவ் வந்துச்சுனாக்கா growth membesar, right? ஏனா வளருது. அப்ப வளருதுன்றப்ப மேல் நோக்கி போகும். அப்ப மேல் நோக்கி போறது u. நெகட்டிவ் பண்றப்ப தோலா கீழே இறங்குது. அப்ப dia akan jadi கீழே இறங்கி போகும். சோ dia menuju ke bawah. சோ இதுதான் வந்து a ஓட கிராஃப். சோ a வந்து பாசிட்டிவ் ஆன்சர்னா dia jadi u. a வந்து நெகட்டிவ் வந்துச்சுனா dia jadi n. சோ அப்போ ஒரு பெர்சமான் கொடுத்தப்ப அந்த a பார்த்தாலே தெரிஞ்சிரும் அந்த கிராஃப் வந்து u கிராஃபா n கிராஃபான்னு. ஏன் சார் நம்ம u கிராஃபா n கிராஃப் வந்து பண்ணோம்னாக்கா dt. ஓகேங்களா? இப்போ u கிராஃபோட ஆக கீழனா எங்க வருவோம்? இங்கதான். இதுக்கு கீழே கிராஃப் போவாது. அப்ப இதுதான் ஆக கீழே. இத வந்து நம்ம மினிமம்னு சொல்லுவோம். அப்ப a வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா dt மினிமா கண்டுபிடிப்போம். ஏன்னா இதுதான் ஆக கீழே. இதுக்கு கீழே கிராஃப் போவாது. அப்ப இதுதான் ஃபாலிங் லோவர்ஸ். அப்ப a பாசிட்டிவ்னா நம்மளுக்கு dt மினிமா கிடைக்கும். இதுவே a நெகட்டிவ்னா ஆக மேல. இதுதான் பீக் டாப். அப்ப இத வந்து நம்ம மேக்ஸிமா சொல்லுவோம். அப்ப நெகட்டிவ் கிராஃப்ல n வரும். n வந்துச்சுன்னா dt மேக்ஸிமா கிடைக்கும். பாசிட்டிவ் கிராஃப்ல u வரும். u வந்துச்சுன்னா dt மினிமா கிடைக்கும். அப்ப a பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, இந்த a வந்துச்சுன்னா dt மினிமா, இந்த a வந்துச்சுன்னா dt maksima. அப்படின்றது a akan memberitahu kita. So melalui a kita boleh menentukan titik dia apa. So apa titik minima, titik maksima. என்ன சார் titik minimana? இந்த சாப்டர்ல இந்த titik வந்து titik pusinganனு பேசுவாங்க. क्वेश्चन titik pusingan சொன்னால நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, மினிமாவா மேக்ஸிமாவா? மினிமா மேக்ஸிமான்றப்ப எதை ருஜு பண்ணனும்? a வேல்யூ ருஜு பண்ணனும். a வந்து நெகட்டிவ் இல்லனா பாசிட்டிவ் வரணும். a 0 வராது. ரிமெம்பர், ஏன் 0 வராதுன்னா ax cos 2, right? ax cos 2ன்றப்ப நீ a 0 போட்டினாக்கா 0 darab dengan x cos 2 dia jadi kosong balik. Bila sudah jadi x kosong balik ஆச்சுனாக்கா x cos 2 காணாம போயிடும். x cos 2 காணாம போச்சுன்னா அது குவாட்ராட்டிக்கே இல்ல. இது குவாட்ராட்டிக் பாப்பு. குவாட்ராட்டிக் இல்லனாக்கா கணக்கு செய்ய முடியாது. அப்ப a க்கு வந்து கோசம் வரக்கூடாது. a ஒன்னு பாசிட்டிவ்ல இருக்கணும் இல்லனா நெகட்டிவ்ல இருக்கணும். அப்ப a akan menentukan titik minima ataupun maxima. இதுதான் வந்து a ஓட வேல்யூ. a என்ன கொடுக்கும்ன்றது இதுதான்.